தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனைத்துமே மிக இரகசியமான முறையில் நடைபெற்றதாகவும் காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டு விட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது என்றும், பொறுப்பாளர்கள் மாநில தலைவர் மட்டுமே கட்சி அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி என்றும், பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம், இதே விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இவ்வளோ நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க கரூர் எம்பி ஜோதிமணி. என்ன காரணம்? விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதி ராஜா. காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு உறுதியாகிவிட்டாலும் கூட எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு, அதே போல எந்த கட்சி எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விஷயத்துல இப்போ வரைக்கும் இழுபறி நீண்டுகிட்டே வருது. குறிப்பா சில கட்சிகள்ல வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியிலையும் காங்கிரஸ் கட்சியோட ஸ்கிரீனிங் கமிட்டி இன்னைக்கு டெல்லியில ஆலோசனை நடத்தி வந்த நிலையில தான் ஜோதிமணியின் ஒரு ட்வீட், அதாவது எக்ஸ் பக்கத்துல அவர் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்துல மிக காட்டமாக காங்கிரஸ் கட்சியை, அதாவது தமிழக காங்கிரஸை நேரடியாகவே விமர்சித்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சியின் நலன் மிகவும் முக்கியம், ஆனால் இந்த தேர்தலுக்காக அது சமரசம் செய்யப்பட்டு விட்டது என்பதை போன்ற ஒரு விஷயத்தை அதில் பதிவு செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி பல ஆண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலரது விற்று தின்னும் உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த விஷயம் வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருப்பதாகவும், ஆனால் தான் அப்படி இருக்க மாட்டேன், கேள்வி கேட்பேன் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பொறுப்பாளர்கள் மாநில தலைவர்கள் மட்டும் கட்சி அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி, அதற்கு மதிப்பளிக்க வேண்டும், பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம், இதே விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என அந்த எக்ஸ் பதிவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர்கள் போட்ட ஒரு பதிவு இந்த தொகுதி பங்கீடுகளுக்கெல்லாம் முன்பு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில தற்போது தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எந்தெந்த தொகுதி யாருக்கு, வேட்பாளர்கள் யார் அப்படின்ற தேர்வு செய்யக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. இப்போது ஜோதிமணியின் இந்த எக்ஸ் பதிவு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 30ஆம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், வேட்பாளர்களை இறுதி செய்ய வேண்டும். 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலானது தொடங்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இந்த எக்ஸ் பதிவு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்த கூட்டணியில மட்டுமில்லாது காங்கிரஸ் கட்சியில பலருடைய என்ன சொல்றது அதிருப்திக்கு வழிவகுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி பாரதி ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.